ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எப்போவும் வீட்டில் வடை கேட்டாங்கன்னா நம்ம எப்பயும் ஒரே மாதிரி உளுந்து வடை, பருப்பு வடை செஞ்சு கொடுப்போம். ஆனால் எப்போவும் ஒரே மாதிரி பருப்பு வடை செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புதுசாக ட்ரை பண்ணும்போது நமக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். சாப்பிட்றவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பருப்பு வடை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். வாங்க இப்போ பருப்பு வடையை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடலைப்பருப்பை நான் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நடத்திருக்கிற கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் தான் கடலைப்பருப்பு அளந்து சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் எடுத்துருக்கிற கடலைப்பருப்போட வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு இருக்குது. தண்ணியில் 2 முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கடலைப்பருப்பை பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். பருப்பு நல்லா இப்போ ஊறி வந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ட்ரையாக பார்த்தீங்கன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு வடிகரண்டியில் போட்டு கூட நீங்கள் தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு முதல்ல இந்த மிக்ஸி ஜாரில் 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். தோல் உரிக்காத பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு முதல்ல மிக்சியில் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிளகா பூண்டு எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பை சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரியே நம்ம கடலைப்பருப்பை அரைச்சி எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு பருப்பு அரைச்சி எடுத்தால் போதும். ரொம்பவும் ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு திரும்பவும் மீதி இருக்கிற கடலைப்பருப்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எல்லா பருப்பையும் அரைச்சதுக்கப்புறமா இது கூட பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சேர்க்க போகிறேன். இன்றைக்கி நம்ம பருப்பு வடையில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா பீட்ரூட். மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிட்டு அது மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா காய் துருவலில் பீட்ரூட்டை துருவி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணியை பிழிஞ்சுக்கோங்க. அப்படியே துருவினதுமே சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், அந்த தண்ணியெல்லாம் பிழியாமல். இப்போ நான் துருவினதெல்லாம் ரொம்ப தண்ணி இல்லை, அதனால் நான் அப்படியே பீட்ரூட்டை சேர்த்துக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் பீட்ரூட் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே வரமிளகா நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டா போதும். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி வச்சுருந்த பருப்போட எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ கையில் எடுத்து உருண்டை பண்ணி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. ரொம்ப இலக்கமாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 டீஸ்பூன் கடலை மாவு இல்லைனா அரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். அரைச்ச பருப்பு பீட்ரூட் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போதே தெரியும் எந்த பதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து நீங்கள் சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் காஞ்சதும் டக்கு டக்குன்னு இது போல் தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. தட்டில் உருண்டை பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு உருண்டைகளையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஓரங்களில் விரிசல் இருந்தால் மட்டும் லைட்டாக தட்டி விட்டுட்டு எண்ணெயில் போட்டுட்டா போதும். டக்கு டக்குன்னு ஈஸியாக நம்ம பார்த்தீங்கன்னா உருண்டை பண்ணி வச்சிட்டோம்னா தட்டி போட ஈஸியாக இருக்கும். அப்பப்போ கரண்டி வச்சு லைட்டாக திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா ஒரே மாதிரி கலர் மாறி வரும். பீட்ரூட் சேர்த்துருக்கிறதுனால வடை பார்த்தீங்கன்னா கலர் மாறி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கலர் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டீங்கன்னா தீஞ்சிடும். அதனால் பார்த்து கரெக்டாக வடையை வேக வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வடையும் நல்லா வெந்து சூப்பராக மேலே கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி எடுக்கும்போது இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். அப்போ வடை சாப்பிட எண்ணெயே இருக்காது. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் தட்டி நான் வடை செஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா சுட சுட சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பீட்ரூட் பருப்பு வடை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கனாலே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மொறுன்னு சூப்பராக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வடை ரெடி பண்ணியாச்சு. எப்பயும் ஒரே மாதிரி பருப்பு வடை செய்யாமல் கூட கொஞ்சம் இந்த மாதிரி பீட்ரூட்டையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.